முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 16 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. இதை முன்னிட்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலை மண்டபத்தில் பெண் ஓதுவார்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் காலையும் மாலையும் தமிழ் மந்திரங்களை ஓதி பூஜைகள் செய்தனர். குடமுழுக்கு விழா நாளான இன்று அதிகாலை புனித நீர் நிரப்பப்பட்ட கும்பங்களை சிவாச்சாரியார்கள் கோயில் விமானத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்கப்பட்டன. இதையடுத்து பன்னிரு திருமுறைகள், நாகசுர இன்னிசை போன்றவை இசைக்கப்பட மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தெய்வானை, நடராஜர், பெருமாள் உள்ளிட்ட விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி நன்னீராட்டு செய்யப்பட்டது. அப்போது லட்சக்கணக்கான பக்தர்களின் அரோகரா முழக்கம் விண்ணை பிளந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சக்கரவேல் முருகனுக்கு, உத்தண்டவேல் முருகனுக்கு, மந்திரவேல் முருகனுக்கு, மரகதவேல் முருகனுக்கு, மாணிக்கவேல் முருகனுக்கு, வீரபாகு தேவருக்கு, வீரகேசரி தேவருக்கு. கலசங்களின் குடமுழுக்கு முடிந்த பின்னர் குவிந்திருந்த பக்தர்கள் மீது ட்ரோன் கொண்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தெய்வ உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த யாக குண்டலம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் கலசத்தில் தண்ணி விடுறதுக்கு நாங்கள் நைட்லேருந்து இங்கே தங்கியிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கணும் முருகரோட அருள். கும்பாபிஷேகம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஆனால் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது எங்களுக்கு. நாங்கள் வந்து பார்த்ததில் நல்லா கவனித்து நல்லா எந்த சிரமமும் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லா செலவும் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. குடமுழுக்கு விழாவில் தமிழ்நாடு மட்டுமல்லாது ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த முருக பக்தர்களும் பங்கேற்றனர். பாதுகாப்பு பணியில் சுமார் 6000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த முருகப்பெருமான் வந்து வாழ்க்கையை எல்லாருக்கும் அமைச்சு கொடுக்குறவர் அவர் தான். இந்த கும்பாபிஷேகம் அற்புதமாக நடந்தது. அதை பார்த்த அத்தனை பேருக்கும் கங்கை முதல் காவிரி வரை உள்ள புனித நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கிறது. நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள் செஞ்ச பலன் கிடைக்குது. மிகச் சிறப்பாக தமிழில் இந்த குடமுழுக்கு நடத்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த மாவட்ட மக்களின் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா முடிந்த கையோடு இன்றே ஆவணி திருவிழா தொடங்குகிறது. இதையொட்டி அடுத்த 30 நாட்களில் பக்தர்கள் எப்போது தரிசனம் செய்தாலும் குடமுழுக்கில் பங்கேற்ற புண்ணியம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.